Today you must wish me good morning first. Wish me good morning. Say good morning. Yes, good morning. Welcome. I hope you made a lot of sentences with will yesterday. Will do, will come, will go. Okay, fine. That's very important. Remember, task is very important. To achieve our goal, task is very essential. Please understand. And now today, this is the question. What's the question? Tell me what others are doing now. What's the meaning? Tell me what others are doing now. என்ன மீனிங்? சொல்லுங்க, ஏன்ட்ட சொல்லுங்க, என்ன சொல்லணும்? மற்றவர்கள் என்ன பண்றாங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்டாச்சு. என்ன கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும்போதோ, வெளியில் போயிட்டு இருக்கும்போதோ, ஆஃபீஸில் இருக்கும்போதோ, வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும்போதோ நிறைய பேர் உங்களை சுற்றி இருப்பாங்க. நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு. Tell me or please tell me what others are doing now. இப்போ present tense, present continuous. இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு. நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். நாள் பூரா ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஜஸ்ட் அ மினிட்லாம் இல்லை. இப்போ நாள் பூரா இது ஒரு நம்ம பண்ணுறது வந்து ஒரு என்ன சொல்லிட்டா ஒரு பெனன்ஸ், ஒரு தவம். இந்த 25 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 22 நாள் இருக்குது, 23 நாள் இருக்குது. இந்த 23 நாட்களுக்குள்ளால நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய முயற்சி எடுக்கணும். கொஞ்சம் எஃபர்ட் தேவை தான், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண தான் செய்யணும். தெர் இஸ் நோ அதர் ஷார்ட்கட். அண்டர்ஸ்டாண்ட்? கொஞ்சம் முயற்சி எடுங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக வந்துடும். ஓகே, நான் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டால் போதும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். நாள் பூரா சொல்லணும். ஆமாம், சொல்லுங்க. இன்னும் ஒரு 23 நாள் தான் இருக்குது. ஓகே, நிச்சயமாக வரும். லெட்ஸ் பி கான்ஃபிடென்ட். அண்ட் இன்னைக்கு என்ன டாஸ்க்குன்னா இதுதான். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. சரி, சொல்லலாம். ஓகே, ஃபைன், வில் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி ஆரம்பிக்கிறீங்க. எப்படி? மை மதர் இஸ் குக்கிங் இன் த கிச்சன். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு வர்றீங்க. ஓகே, அப்படி பார்க்குறீங்க, உங்கள் அம்மா வந்து கிச்சனில் குக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்லணும்? மை மதர் இஸ் குக்கிங். அதே போதும். மை மதர் இஸ் குக்கிங்னு சொன்னாலே சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இந்த கிச்சனில் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வருது பாருங்க. குக், குக்கிங். வாட்டர், வாட்டரிங். ஃப்ளை, ஃப்ளையிங். ரிங், ரிங்கிங். ஐஎன்ஜி சேர்க்கணும் வேர்பு கூட. அதுக்கு முன்னாடி டு பி வேர்ப் இஸ், ஆர், ஆம் இதையும் சேர்க்கணும். ஐ வந்தால் ஆம் சேர்க்கணும். ஹீ, ஷீ, இட், ராமு, ஷீலா வந்தானே இஸ் சேர்க்கணும். வி அல்லட்டா தே அல்லட்டா ராமு அண்ட் ராஜு வந்தானே ஆர் சேர்க்கணும். ப்ளூரலுக்கு ஆர் சேர்க்கணும், சிங்குலருக்கு இஸ் சேர்க்கணும். இப்போதைக்கு அதை மனசிலாக்கிட்டீங்க. சிங்குலராக இருந்தால் இஸ், ப்ளூரலாக இருந்தால் ஆர். சிங்குலர்னா என்ன? ஒருமை. ராஜு விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லணும்னா ராஜு இஸ் பிளேயிங்னு சொல்லணும். ராஜு அண்ட் ராமு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஆர் பிளேயிங்னு சொல்லணும். இதை மட்டும் இப்போ மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வில் ஸ்டார்ட் டூயிங் திஸ். மை மதர் சிங்குலர், அதனால இஸ் குக்கிங். மை மதர் சிங்குலர் தானே, ஒருமை தானே, ஒரு ஆள் தான், அதனால இஸ் குக்கிங் அப்படின்னு சொல்கிறேன். இஸ் குக்கிங் எங்கே? இந்த கிச்சன். இந்த கிச்சன் சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் கொஞ்சம் அப்படி நம்ம நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் நம்ம அந்த சென்டென்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு வில் கீப் ட்ரைங். மை ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இஸ் வாட்டரிங் த பிளான்ஸ். செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாரு. இஸ் வாட்டரிங் த பிளான்ஸ் எங்க? இன் த கார்டன். இதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். த பிளான்ஸ் இந்த கிச்சனில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். வில் கீப் ஆடிங். நம்ம பேசுகிற அந்த இதை கொஞ்சம் பெருசாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம்.
மை ஃபாதர் என்ன பண்றாரு அப்பா, மை ஃபாதர் இஸ் வாட்டரிங் த பிளான்ஸ் இன் த கார்டன். ஓகே, அப்புறம் பேர்ட்ஸ், நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. பேர்ட்ஸ் என்ன செய்யுது? தே ஆர் ஃப்ளையிங், பறந்து கொண்டிருக்கின்றன. தண்ணி ஊற்றி கொண்டிருக்கிறார். கிச்சனில் எங்கள் அம்மா குக் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கண்டினியூஸ் ஆக்ஷனாக நம்ம சொல்கிறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இதை வந்து நீங்கள் 6th லெசனுக்கு போகலாம், 18th லெசனுக்கு போகலாம். ப்ளீஸ் ரீப்ளே தோஸ் வீடியோஸ், அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ஓகே, ரைட். பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங். பேர்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? பறந்து கொண்டிருக்கின்றன. சரி, அப்போ ஏதோ சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு? காலிங் பெல் யாரோ அழுத்துறாங்க, காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லணும் நீங்கள்? someone is calling, யாரோ கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். someone is calling, is ringing the bell. someone is ringing the bell, யாரோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, பாலு இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. யாரு அப்படின்னு பார்த்தா பாலு இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. பாலு வந்து எனக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். பாலு இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. இதில் நம்ம புதுசாக நிறைய வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம், நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. குக்கிங், வாட்டரிங், ஃப்ளையிங், வெயிட்டிங், ஸ்டடிங், டாக்கிங், கிராசிங், டைப்பிங். இது மாதிரி புதுசாட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எம்ப்ளாய் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போ பாலு இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ, எனக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே, அப்போ என்னுடைய சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்க்கலாமா? ஷீலா இஸ் ஸ்டடிங் சயின்ஸ். என் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க? ஷீலா இஸ் ஸ்டடிங் சயின்ஸ், சயின்ஸ் படித்து கொண்டிருக்கிறாள். இஸ் ஸ்டடிங், ஷீலா சிங்குலர், அதனால இஸ் சேர்த்துருக்கேன். இதில் பேர்ட்ஸ் ப்ளூரல், பன்மை, ஒரு பேர்டு இல்லை, பறவைகள், அதனால ஆர் சேர்த்துருக்கேன். இது கூட எல்லாத்துலேயுமே ஐஎன்ஜி சேர்க்கணும். ரைட். இப்போ ஷீலா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சிஸ்டர் ஷீலா இஸ் ஸ்டடிங் சயின்ஸ், சயின்ஸ் படித்து கொண்டிருக்கிறாள். சரி, என் டாக் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? மை டாக் இஸ் பிளேயிங் இன் த கார்டன். எங்க அப்பாவுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கிறாரு கார்டன்ல. மை ஃபாதர் இஸ் வாட்டரிங் த பிளான்ட்ஸ் இன் த கார்டன். அந்த டாக் வந்து அது அவருக்கு பக்கத்தில் இஸ் பிளேயிங், அது விளையாடிட்டு இருக்கு. இன் த கார்டன் இஸ் பிளேயிங், டாக் சிங்குலர், அதனால இஸ் பிளேயிங் போட்டிருக்கேன். அப்புறம் ராஜு அண்ட் ராமு என்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நான் வெளியில் பார்க்குறேன், அவங்க 2 பேரும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, பேசி கொண்டிருக்கிறார்கள். ராஜு அண்ட் ராமு ஆர் டாக்கிங் தேர். அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நான் இப்போ ரெடியாகி நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு வைங்களேன். ரோட்டில் நடந்து போயிட்டோ பைக்லேயோ போயிட்டுருக்கேன். அப்போவும் நான் சுற்றி பார்க்குறேன். அப்போ என்னெல்லாம் நடக்குது? திஸ் மேன் இஸ் கிராசிங் த ரோட். ஒருத்தர் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, கிராஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். ஓகே, திஸ் மேன் இஸ் கிராசிங் த ரோட். அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கடையை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறார். அது என்ன சொல்லுவீங்க? தட் மேன் இஸ் ஓப்பனிங் த ஷாப் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? இந்த ஆள் he is reading the newspaper. ஓகே, அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? he is taking a walk. அவரு நடந்து போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த dogs are running. the dogs are running. dogs plural ஆனதுனால are running. இந்த ரோட்ல என்ன ஆயிட்டு இருக்கு? டாக்ஸ் வந்து ஓடிக்கிட்டு கொண்டிருக்கிறது, டாக்ஸ் கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஓகே, அப்புறம் this man is crossing the road. இந்த ஆள் ரோட்டை கிராஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நான் ஆஃபீஸுக்கு போயாச்சு. அப்போ அங்கே வாட்ச்மேன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? he is talking to his friend. அவர் வந்து அவருடைய நண்பரோட பேசி கொண்டிருக்கிறார். ஓகே, he is wishing me good morning. அவர் எனக்கு அவர் வேற ஒருத்தருக்கு குட் மார்னிங் சொல்லி கொண்டிருக்கிறார். he is wishing good morning to somebody else. he is wishing good morning, ஓகே, to somebody, விஷ் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்புறம் உள்ள போயாச்சு. அங்கே மாலாவும் கலாவும் ப்ளூரல் ஆயாச்சு, மாலா அண்ட் கலா. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆஃபீஸில் டைப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆர் டைப்பிங் சம் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கூட எழுதலாம். ஏதோ டாக்குமெண்ட்ஸ் டைப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, அப்போ நான் பார்க்குறேன் என்னுடைய மேனேஜர் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார். அது எப்படி சொல்லுவீங்க? மை மேனேஜர் இஸ் என்டரிங் இன்டு த ஆஃபீஸ். என்டரிங் இன்டு த ஆஃபீஸ், கமிங் இன்டு த ஆஃபீஸ், என்டரிங் த ஆஃபீஸ், இஸ் கமிங் இன்டு த ஆஃபீஸ், உள்ளே வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே,
அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? The watchman is opening the door. The watchman என்ன பண்றாரு? டோரை திறந்து கொண்டிருக்கிறார். நிறைய சொல்லலாம். இது வந்து நீங்க உறங்குற வரைக்கும், தூங்குற வரைக்கும், till you sleep. ஓகே, இது அப்படி டைம் கிடைக்கும் போது தான். டைம் கிடைக்காத சமயத்தில் இல்லை. டைம், whenever you get time, try to repeat all sentences in present continuous. நடந்து கொண்டிருக்கிற, இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஆக்ஷனை சொல்லிட்டே இருக்கணும். My father is having lunch. My colleagues are chatting. My colleagues are talking to each other. என்னுடைய கலீக்ஸ் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஓகே, மை ஃப்ரெண்ட் இஸ் ட்ரிங்கிங் வாட்டர். அவன் தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறான். ஓகே, இது மாதிரி ஃபுல்லாக சொல்லுங்கள். இப்படி சொல்லி நிச்சயமாக இதுக்கு பெரிய பிரயோஜனம் உண்டு. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் ஆன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆகும். நம்ம இப்போ பண்ணுறதெல்லாம் இதை தயவுசெய்து கொஞ்சம் சிரமம் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, அப்புறம் வேறு என்ன, இன்னைக்குள்ள டாஸ்க் அதான். இதை நீங்கள் ஃபுல்லாக நாள் பூரா இதை வந்து whenever you get time, keep repeating this lesson. Keep repeating this lesson. Okay, we will wind off this class. We will meet in the next class. Goodbye. Thank you.